இல்லைடா, இங்கே பாருங்கள் ஆறில் எவ்வளோ தண்ணி போகுது. இந்த மழை பெஞ்சிருக்கு இல்லையா? ஓகே, இங்கே ஏதோ செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக். பார்த்தீங்களா, எக்ஸல் 100லாம் வராங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஊட்டி போகிறதாகட்டும், லடாக் போகிறதாகட்டும், நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்கங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமே இல்லை. செம்ம ஸ்பீடாக ஏறி போகிறாங்க. விட்டு சாத்தி இருப்பாங்க. ஆக்சுவலாக நேற்று ராத்திரி காலையிலலாம் சரியான மழை பிச்சு உதறிடுச்சு இங்கே கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சைட்ல எல்லாம். அதை நம்பிட்டு சரி இந்த வெதருக்கு நம்ம வந்துட்டு ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு என் வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெயின் லைனர், இந்த ஜாக்கெட்டோட ரெயின் லைனர் எடுத்து போட்டுட்டு உட்காந்துட்ருக்கேன். செம்ம ஹெவியாக ஃபீல் ஆகுதுங்க. திடீர்னு ஒரு ஏற்கனவே ஜாக்கெட்டே வந்து செம்ம வெயிட்டு, அது இல்லாமல் இந்த ரெயின் லைனரும் போட்டோம்னு இன்னும் வெயிட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தது கூட செம்ம உப்புசமாக இருக்குது எனக்கு, உள்ளே அப்படியே வேர்க்குது. ஆனால் இதை போட்ட நேரம் பார்த்தோம்னா வெளியே வந்துட்டு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, யூஸ்வலாக நம்ம பசங்க எங்கே ஊட்டி அந்த பக்கம் தான் போவோம் டீ குடிக்கிறதுக்கு. பட் ஊட்டி இல்லைனாலும் நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் போயிட்டு தோன்ற வரைக்கும் போவோம். அங்கேருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பி வந்துடலாம். டீ குடிக்கிறேன். யோ, டீ குடிக்க போறேன்றா மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்க. ஊட்டியில் போய் டீ குடிக்க போகிறேன். ஓகேங்க, ஆக்சுவலாக வண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மழை எப்படி பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கம்லாம் சுத்தமாக சேரு. லெட்ஸ் டேக் இட். ஓகே, ஆல் செட். ஸோ பெட்ரோல் ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் இருக்குது, பட் மேட்டுப்பாளையம் போயிட்டு நம்ம ஒரு வாட்டி ஃபில் பண்ணிப்போம். லைக் கம்மியாகவே பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஊட்டி வர போகிற பிளான் இல்லை, பட் ஊட்டி சைடு எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. அது நான் இன்னும் முடிவு பண்ணல, அது அந்த இடத்துல போய் பார்த்துக்கலாம். ஸோ கிளம்பலாம். ஆக்சுவலாக இப்போது எல்லோரும் ஜென்ரலாக எடுக்கிற ரூட் என்னென்னா, இப்போது அந்த சக்தி ரோட்டில் ட்ராவல் பண்ணோன்னா எல்லோரும் மோஸ்ட்லி அன்னூர் போயிட்டு அன்னூர்லேருந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போவாங்க. பட் ஆக்சுவலாக நாங்கள் இருக்க கோவில்பாளையத்துலேருந்து நடுவில் ஒரு ரூட் ஒன்று போகும், அது நேராக கொண்டு போய் உங்களை காரமடையில் ஜாயின் பண்ணோம். ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் ரூட்டாக படும். இது வந்துட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக கம்மி தான், அன்னூர் வழியாக போய் ஊட்டி போகிறது கம்பேர் பண்ணும்போது. பட் இப்படி போகும்போது என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாகும், பட் எண்ட் ஆஃப் த டே யூ வில் see லாட் ஆஃப் பெட்ரோல். அண்ணன் பார்த்தீங்களா, பீடி பிடிச்சிட்டே வண்டி ஓட்டுறாரு. அதில் தடுமாற்றம் வேறு, சைடு மிரரும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி லோக்கல் கேஸ்கிட்ட நம்ம எப்பவும் கொஞ்சம் அவேராக இருந்துக்கணுங்க. ஆக்சுவலாக இந்த ரோடு இந்த மாதிரி தான், சின்ன சின்னதாக ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும், சின்ன சின்ன பாட் ஹோல்ஸு இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும். பட் இந்த ரூட்டை சூஸ் பண்ணுறதுக்கு சில நல்ல விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து ஏன் இந்த வெயில் என்னை இப்படி பாடாப்படுத்துது. நேற்றெல்லாம் சரியான மழைங்க வரும்போது இதே ரோட்டில் தான், இது மேட்டுப்பாளையத்துலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கோவில்பாளையத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டுருக்கேன், மழை தட்டி வீசுது. இந்த ஜங்ஷன் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்குங்க, மற்றபடியெல்லாம் நம்ம ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம அந்த ரோடு வந்துச்சு பார்த்திங்களா, அது நேராக இங்கே வந்துட்டு காரமடையில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் வழியாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று இறங்குவீங்க. பட் எண்ட் ஆஃப் த டே இது காரமடை. இங்கேருந்து ஊட்டி ரோடு டச் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். லாரி இங்கே பின்னாடி போகிறது இருக்குது பார்த்திங்களா, அதுவே ஒரு பெரிய கடுப்பு தான்.
ஸோ அந்த ஓஜி TN43 நீங்கள் வந்துட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. இந்த TN43ல வந்துட்டு இந்த இர்ஃபான் வந்துட்டு ஒரு பம்பிள் பீன்னு ஒரு கார் ஒன்று சேல் பண்ணுறக்கு ஒரு ஸ்கேம் அப்படி இப்படின்னு பேச்சு நடந்துச்சுல்ல, அந்த ஸ்பாட் இது தான். ஸோ இங்கே இருக்க இந்த ஓனர் தான் வாங்கினதா சொல்கிறாங்க. பட் அந்த காரை நான் ஒரே ஒரு தடவை இந்த ரோட்டில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கார் எங்கே போச்சு, இன்றைக்கி தேதிக்கு அந்த கார் எங்கே இருக்குது எதுவும் தெரியலை. இந்த ரோட்லலாம் நான் ஜென்ரலாக இவ்வளோ ஸ்பீடாக போனதே கிடையாது. ஆனாலும் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட்டு திரும்பினோம்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்கும். இந்த இடத்தோட பேரே வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இல்லை, இருங்க காட்டுறேன். அந்த சர்ச்சு பேரே வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு மாதா கோயில். அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு பொறுமையாக தான் போயிட்டுருப்போம். ஆனால் இப்போ நம்ம அந்த இடத்தையும் தாண்டி நம்ம ஊட்டி போக வேண்டியது இருக்குது. இருங்க, பட் வந்துட்டு இங்கே சூப்பரான ஒரு வியூ ஒன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு காட்டியே ஆகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே ஊட்டி மலை, ஐயோ ஏங்க எவ்வளோ அழகாக தெரியும் தெரியுமா அந்த பக்கம்லாம். அந்த ஊட்டி மலையே எல்லாம் மேகமூட்டமாக இருக்குது இப்போது. எஸ், அந்த வேளாங்கண்ணி சர்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நாங்கள் வேளாங்கண்ணி சர்ச் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் அந்த திருநெல்வேலி சைடு இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த வேளாங்கண்ணியான்னு கேட்பாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. இது வந்துட்டு இங்கே இருக்க ஒரு லோக்கல் இது. பட் இந்த ஏரியாவே வந்துட்டு வேளாங்கண்ணின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு போனோன்னா இந்த ரைட் சைடு போகணும், இந்த கட்டுக்குள்ளே. இது எங்கள் ஊரில் இருக்க ஐயப்பன் கோவில். சின்ன வயசுல நிறையா வருவாங்க இந்த கோவிலுக்கெல்லாம். இந்த ஊர் ஃபுல்லாமே என்னோடய மெமரிஸ் தாங்க. இந்த ஊருங்கிறது எனக்கு அப்படியே சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எமோஷனுக்குள்ள கலந்த ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், இந்த டிவிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்பிஎஸ் டிவிஎஸ்னு போட்டிருக்கு. இங்கே தான் வந்துட்டு நான் இந்த பைக் எடுத்தேன். என்னோடய ஸ்கூட்டர் கூட இங்கே இருக்க ஒருத்தங்களுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தேன். பட் அது உங்கள்கிட்ட இருக்கான்னு தெரியல. இந்த ஊரில் எல்லாம் ஹெல்மெட் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதெல்லாம் எங்கள் ஊரில் பிடிச்ச ஒரு இது. நான்லாம் ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனை போட்டுக்கிட்டு நான் தைரியமாக வந்து நிற்பேன். போலீஸ் இங்கே தான் நிற்பாங்க, ஆனால் தைரியமாக கெத்தாக நிற்கலாம். நீங்கள் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இங்கே ஹெல்மெட் போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். ஆனால் அதே ஊட்டி ரோடை டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எல்லாம் அசால்ட்டாக பிடிப்பாங்க, ஹெல்மெட் ஏன் போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பெட்ரோல் பங்க் இங்கே ஒன்று வந்துருச்சுங்களா. இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஏன்னா இதை விட்டோம்னா பாரத் பெருசாக உங்களுக்கு எங்கேயும் இருக்காது. அண்ணா 150 50 கலர் வந்து ஆயிடுச்சுண்ணா. ஓகேங்க, பெட்ரோல் அடித்தாச்சு. இனி நம்ம மூவ் பண்ண வேண்டியது தான். இதை தான் பவானி ஆறுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊட்டி மலையெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வீட்டிலேருந்து பார்த்தாலே வந்துட்டு இது அப்பப்போ அழகாக இருக்கும். அடடா, இங்கே பாருங்கள் ஆறில் எவ்வளோ தண்ணி போகுது. இன்னும் மழை பெஞ்சிருக்கு இல்லையா, செழிப்பாக இருக்குங்க. லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம டேரெக்டாக குன்னூர் ஊட்டி அப்படின்னு போகலாம். ரைட் எடுத்தோம்னா கோத்தகிரி போகலாம். இது தான் வந்துட்டு டெசிஷன் பாயிண்ட். பட் இது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு சின்ன சர்க்கிள் இது. ஸோ நீங்கள் இந்த வழியாக போனீங்கனாலும் ஊட்டி போய் ஜாயின் ஆகலாம், இந்த வழியாக போனீங்கனாலும் ஊட்டி போய் ஜாயின் ஆகலாம். ஸோ ஜென்ரலி நம்ம இந்த டூரிஸ்ட்டாக மேட்டுப்பாளையம்லேருந்து போகிறவங்க, கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு ஊட்டி போயிட்டு குன்னூர் வழியாக ஊட்டி போய் ஊட்டியை பார்த்துட்டு கோத்தகிரி வழியாக இந்த பக்கம் வெளியே வந்துடுவாங்க. பட் இப்போ என்னென்னா நம்ம ஊட்டி போகிறதில்ல. ஸோ இப்போ குன்னூரா கோத்தகிரி சைடா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ குன்னூர் வரைக்கும் போக வாய்ப்பில்லை, கோத்தகிரி வரைக்கும் போக வாய்ப்பில்லை. ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது, ரெண்டுமே ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். லெஃப்ட் ஆர் ரைட் டாஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ டெயில் விழுந்தா லெஃப்ட்டு, ஹெட்டு விழுந்தா ரைட்டு. ஹெட்ஸ் ஆர் டெயில்ஸ்? ஹெட். ஸோ நம்ம வந்துட்டு கோத்தகிரி போகிறது தான் பெட்ரு. ஸோ ஹெட்டு தான் விழுந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் புட் ஆன் தி இண்டிகேட்டர். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஐயோ, இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. பேருக்கு தான் இது BS6,
எல்லாம் சென்சார்லாம் இருக்கும்பாங்க. ஒரு நாள் இப்படி தான் திடீர்னு ரோட்டில் நின்று ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. கடைசியில் பார்த்தா டிஸ்பிளேலேயே எதுவும் வரல. ஓகே, ஏதோ பெரிய கம்ப்ளைண்ட் போல் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிவிட்டு தம்பியை கொண்டு போய் ஸ்டேஷனில் விட்டு செக் பண்ணால் பேட்ரி போச்சுங்கிறாங்க. பேட்ரி வீக் ஆகிடுச்சுங்கிற எந்த ஒரு இன்டிமேஷனும் எனக்கு வரவே இல்லை. ஐயோ, என்ன இதுவோ தெரியல. கடைசியில் பார்த்தா பேட்ரி மாற்றின உடனே நார்மல் ஆகிடுச்சு. இந்த வண்டியெல்லாம் நம்பி ஸோ ஜென்ரலி கோத்தகிரி வழியாக போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் வந்துட்டு சிட்டிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கம்மி. நீங்கள் சைட்டாக தேடி போகிறீங்க அப்படின்னாலும், வியூ பாயிண்ட்டாக தேடி போகிறீங்க அப்படின்னாலும் கம்மி. ஏறுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் அந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது. அந்த பக்கம் போனீங்கன்னா கொஞ்சம் லிவரேஜ் இருக்கும். லைக் எப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோப்பெல்லாம் வந்துட்டு அவ்வளவு டைட்டாக இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் அதே இந்த பக்கம்னா கொஞ்சம் ஸ்லோப்பெல்லாம் ரொம்ப சட்டுன்னு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஸோ இறங்குறதுக்கு இந்த இடம் ஓகே. பட் ஏறணும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் டிரைவிங்கில் கொஞ்சம் நல்ல ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, இங்கே ஏதோ செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் செக். பாஸ் வேணுங்களா? ஓகே. ஆக்சுவலாக பாஸ் எடுக்கணும்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, செக் பண்ணல. நிறுத்துகிறாங்க, பட்டு விட்டுட்டாங்க, ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக பாஸாக நான் நேற்று ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டேங்க. இது ரொம்ப இந்த சீசன் டைமில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம்மர் டைமு, இந்த லீவுலாம் இருக்கும்ல பசங்களுக்கு, அந்த டைம்லலாம் வந்துட்டு பாஸ் மேனிட்டரி. இது வந்துட்டு கோவிடில் மேனிட்டரி பண்ணினாங்க. அதுக்கப்புறமா எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. கோவிடெல்லாம் ரிலாக்ஸ் ஆன இந்த வருஷம் கூட எவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்கிற கணக்கு எடுக்கிறதுக்காக வந்துட்டு பாஸ் மேனிட்டரி ஆக்குனாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. இந்த பைக்கில் என்னென்னா சிங்கிளாக போகிற வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க. இதோட பவர்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஒரு நாள் ஃபீல் ஆகாது. பில்லியனோட போகும்போது தான் அப்பப்போ இந்த ஹில்ஸ் ஏறும்போது இங்கெல்லாம் கொஞ்சம் வண்டி கஷ்டப்படும். மற்றபடியெல்லாம் சிங்கிள்னு வந்துருச்சுன்னா இந்த வண்டி வந்துட்டு ஒரு மினி பீஸ்ட்டு தாங்க. இங்கெல்லாம் ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இறங்குற வண்டி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வருவாங்க. அவங்களுக்கு நம்ம கரெக்டாக வழி விடணும், பிரேக் பண்ணணும். ஆனால் எப்போவுமே சொல்கிறேன் கேளுங்க, மேலே ஏறுற வண்டி தான் ஜென்ரலி கஷ்டப்படும். ஏன்னா எல்லா வண்டியும் ஒரே மாதிரி புல்லிங் இருக்காது. அதுவும் இந்த ட்ரக்கு லோடு வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மொமெண்டமில் அப்படியே ஏறிட்டு இருக்கும். அந்த ஒரு ஃபோர்ஸில் அந்த ஃபோர்ஸ் அது விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ஏற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொரு வண்டி வந்து அதை டோ பண்ணி அதுக்கு பவர் கொடுத்து எல்லாம் இழுத்து நான் சில சீன்ஸ் பார்த்துருக்கேன். அப்படியே நின்றும் இந்த இடத்துல அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. இன்னொரு வண்டி சப்போர்ட்டுக்கு வரணும், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கீழேருந்து வந்து இந்த வண்டி இழுப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் மோஸ்ட்லி எந்த வண்டியாக இருந்தாலும் மேலே வர வண்டிக்கு வழி விட்ருங்க. கீழே போகிற வண்டிக்கு வந்துட்டு இன்ஜின் ஆஃப்லேயே இருந்தாலும் அது ஒரு பக்கம் இறங்கி போயிடும். பட் அது ரெக்கமெண்டட் கிடையாது. பட் சொல்கிறேன், மேலே ஏறுற வண்டிக்கு எப்போவுமே வழி விடுங்க ஹில்ஸை பொறுத்த வரைக்கும். ரோடு நல்லா அப்படியே வளைஞ்சு போகுதுங்க, அழகாக இருக்குது. ஊட்டி மலை ஏறுறதோட அழகே அதானுங்க. ஸ்லோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிளைண்ட் கர்வ்ஸ்ல எல்லாம் நம்ம ஸ்லோவாக போகிறது தான் நல்லது. ஹார்ன் அடிச்சுக்குவோம். இந்த மாதிரி ஸ்பாட் இல்லாத இடத்துல எல்லாம் அன்னெசரியாக நிறுத்தாதீங்க. அது அந்தளவுக்கு ஏதோ இடிச்சிட்டாங்க போல இருக்குது. சிச்சோ, எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு. கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்குறாங்களா? இங்கே பார்த்தீங்களா, ஓவர்டேக் எடுக்காதீங்கன்னு போட்டிருக்கா. இது பிளைண்ட் கர்வ், இங்கெல்லாம் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. இப்போ அந்த பஸ்ஸை ஓவர்டேக் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். மதுரையிலேருந்து வருதுங்க அந்த பஸ்ஸு. பார்த்தீங்களா, XL 100லாம் வராங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, ஊட்டி போகிறதாகட்டும், லடாக் போகிறதாகட்டும், நீங்கள் எந்த வண்டியில் போகிறீங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமே இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும்.
இங்கே முன்னாடி போகிற கார் பார்த்தீங்கன்னா TN43 தான். ஐ மீன் அது நீல்கிரிஸோட காரு. அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க தெரியுங்களா இந்த இடத்துல எல்லாம். அவர் ஓட்ட ஸ்டைல்லே ஆக்சுவலாக தெரியுது. அசால்ட்டாக இந்த இடத்துல இது இப்படி தான் இருக்கும், இந்த ஸ்பீடில் தான் நான் ஏற்றுவேன், இது ஏற்றுனா சேஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சு ஏற்றுவார். இப்போல்லாம் பார்த்தீங்களா, நான் கரெக்டான பாயிண்ட்லலாம் கியர் டவுன் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு கஷ்டம். பட் அவங்க அந்த கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக ஏற்றுறாங்க. இது ஹேர்பின் பெண்டு பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ ஸ்லோ பண்ணுறோம். ஓ, அவரெல்லாம் அசால்ட்டாக ஏற்றிட்டு போகிறாரு. கீழே பார்த்தாலே பார்க்குறதுக்கே பயமாக தான் இருக்குது. அதுவும் ரன்னிங்லேயெல்லாம் பார்த்துடாதீங்க, தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஓ, ஆக்சுவலாக மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கோத்தகிரி ஆக்சுவலாக இன்னும் 16 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. போயிடலாமா? ஆனாலும் 16 கிலோமீட்டர்ஸுங்க. ஆக்சுவலாக குஞ்சம்பானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இது. மோஸ்ட்லி இந்த ஜஸ்ட்டு இந்த கிளைமேட்டுக்காகவும் டீ குடிக்கிறதுக்காக மட்டும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வந்து டீ குடிப்பாங்க. கூட்டமே நிறையா இருக்குது பார்த்தீங்களா. வாவ், இது ஒரு ஸ்பாட் மாதிரி. இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போவோம், நமக்கு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை அப்படின்னா நம்ம திரும்பிடலாம். என்னங்க இங்கே ஏதோ ஒரு செக்கிங் பாயிண்ட்டு. ஐயோ ஐயோ, எதுக்கு இத்தனை? மாமரம்னு ஒரு ஏரியாவா? செம்ம ஸ்பீடாக ஏறி போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க நம்மளை ஓவர்டேக்லாம் பண்ண முடியாது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா தாராளமாக இவங்களுக்குலாம் வழி விட்டுறலாம். உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இவங்களுக்குலாம் வழி விட்றதாங்க நல்லது ஆக்சுவலாக. ஐ, இங்கே ஒரு டீ கடை இருக்குது. என்னமா இருக்கு பாருங்க. சே, கப்புள்ஸாக இருந்தால் நம்மளும் வரலாம்ல, ஜாலியாக அடிக்கடி வரலாம்ல. ஓகே, இங்கே கொஞ்சம் டீ கடை என்னென்னமோ இருக்குது. கொடுமை என்னென்னா, நம்மளால் ஏதாவது ஒன்று பெருசாக வாங்கினோம்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அதுதான் பிரச்சனை. வசனக்குடி 68, ஊட்டி 38. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோட்டோகிராஃபிக் ஸ்பாட்டுங்க. முதலையெல்லாம் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது இந்த பூவெல்லாம் இன்னும் நிறையா இருக்கும் அதில். அவ்வளோ பூ அதில் அப்படியே கொத்து கொத்தாக வந்து கிடக்கும். அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட இருக்கான்னா எங்கே இருக்குன்னே தெரில. ஒரு பக்கம் ஐ பேக். ஒரு காலத்தில் நான் இங்கே வந்து டீ குடித்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. பேசாமல் திரும்பிடலாமா? எனக்கு இதுக்கு மேலே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் ஒரே சிட்டி கைவாஸ்குள்ளே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடங்க தீபிகா டீ. தீபிகா, இது நான் ஏன் சிரிக்கிறேன்? என்னோட சென்னை விலாகில் பார்த்தவங்களுக்கு தெரியும், தீபிகான்னு ஒரு பொண்ணெல்லாம் பண்ண. அது இல்லை, இந்த இடத்துல இது இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். பட்டு கண்டிப்பாக இப்போ வரும்போது எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் இந்த கடையில் டீ வாங்கணுங்கிறதுக்காகவே நான் ஒரு தடவை கிளம்பி வந்தேன் மேட்டுப்பாளையத்துலேருந்து. அந்த லவ் ஸ்டோரியும் கேவலமாக தான் இருந்துச்சு, அந்த டீயும் கேவலமாக தான் இருந்துச்சு. ஆனால் செம்ம காஸ்ட்லிங்க. செம்ம காஸ்ட்லி இல்லை, பட் எப்படின்னா நம்ம ஊரில் வாங்க 3 ரோசஸ் இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது செம்ம காஸ்ட்லி. ஐயோ,
பஸ்ஸுக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டேன்னா இல்லை ஏறிடு. ஓப்ஸி அப்பாடா, என்ன பண்ணுறாங்க இங்கே உட்காந்து? டாக்ஸியில் வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்களா? ஸோ எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குதுன்னு தோணுது. நம்ம டேர்ன் பண்ணுவோம். ஆஹா, it's a new world out there, go make it. Doesn't it matter? Reach out for the stars and fly. அந்த ஆரம்பத்தில் இருக்க அந்த டாப்பில் இருக்க இடம்லாம் பார்த்தோம்னா வரும்போது கொஞ்சம் ஈஸி விசிபிளாக இருந்துச்சு. பட் இப்போ பயங்கர ஃபாக் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளான்டேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியுது. இப்படியே நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்து நம்ம நனைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ கொஞ்சம் இப்போவே கிளம்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கீழே ரீச் ஆகாதெல்லாம் கொஞ்சம் ஏர்லியராக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிளம்பலாம். திஸ் இஸ் ஆல் குட். வண்டி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். தேர்ட் கியர். என்னடா இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறீங்க? ஏதோ பயங்கரமான லைவ் டிஸ்கஷன் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆஹா, இறங்கும்போது வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக இறங்குது. ஐயோ, குளிரும் ஆக்சுவலாக ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க. சான்ஸே இல்லை, குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் எல்லாம் என் மேலே விழுகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. Again the Deepika tea. I don't want Deepika anymore. Why Deepika when Abhi is there? ஆஹா, ஒரு புகையாவே தெரியுது. ஆக்சுவலாக 4th கியரை விட 3rd கியரில் இறங்குனா கொஞ்சம் பெட்டரு. பட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா நமக்கு 4th கியர் தேவை. ஆனால் நாட் ஷோர், 5th கியர்லாம் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ட்ராக்ஷன் வேணும் நமக்கு. நம்ம அந்த கியரில் தான் இறங்கணும். பிரேக் பிடிச்சி நம்ம கீழே இறங்குறது வந்துட்டு அவ்வளோ நல்லதில்லை. நமக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல் இருக்கணும்னா நம்ம வந்துட்டு 3rd இல்லைன்னா 4th கியரில் இருக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்களா 2nd கியரில் இறக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, மழை வருதுங்க. ஓகே, மழையில் மாட்டிக்குவோன்னு கண்டிப்பாக எனக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் உள்ளே தோணுது. மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. மணி இப்போ 12 தான் ஆகுது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ வெயில் கம்மியாகிடுச்சு, எவ்வளோ மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு. ஊப்ஸி. ஆஹா, ரெயின் லைனர் போட்டது கொஞ்சம் தப்பிச்சேன். நான் கொஞ்சம் பெட்டராக உள்ள ஃபீல் ஆகுது. ஓ, இங்கே கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. பட் இருந்தாலும் ஃபாக் அப்படியே தாங்க இருக்குது. என்னமோ தெரியல, எனக்கு இந்த இடத்த பார்த்தவொன்னே நிற்கணும்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே நல்லாவே வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு வெயில் அடிக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் மலையிலேருந்து தப்பிச்சு நம்ம வெயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். அப்புறம் பாட்டி மேலே நின்று வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஐயோ, ஆனால் நான் இப்படி தாங்க ஒரு வீடியோ பார்த்துட்ருப்பேன். ஒருத்தர் ரைடர் போயிட்டுருப்பார். கரெக்டாக அந்த முனையில் வந்துட்டு ஒரு சிறுத்தை அப்படியே கீழே இறங்கும். ஆக்சுவலாக சிறுத்தையை பார்த்து நான் இங்கே பயப்படுறத விட அந்த இங்கே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அவ்வளோ பயமாக இருக்கும்.
ஆமாம், அது ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க. சிறுத்தைலாம் ஈஸியாக அப்படியே அந்த இது வழியாக அப்படியே பெனிட்ரேட் ஆகி கீழே வந்துடும். கைஸ், ஷிட்ஸு தானே இது? ஓகே, அந்த டீ கடை எங்கே? நான் தேடிட்டு இருக்கிற அந்த டீ கடை காணோம். ஆக்சுவலாக குஞ்சம்பானையோட இங்கே ரைட் சைடு வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு பார்த்தீங்களா, சின்னதாக ஒரு டீ கடை, ஐசோலேட்டடாக கூட்டமே இல்லாமல் இருந்தது. அந்த கடையை தான் நான் இப்போ தேடிட்டு இருக்கேன். அங்கே போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ இங்கே இருக்குது. இப்போ தான் நான் சொல்லி வாயை மூடினா அப்போ வந்துருச்சு. ஐ, இங்கே என்ன கிடைக்கிதுன்னு தெரியல, பார்ப்போம். ஐயோ, அக்கா ஒரு டீ ஒன்று போடுங்க. இது சூடா இல்லைங்களா? இது சூடா. சரி, எனக்கு ஒன்று மட்டும். வாழைக்காய். It's time to leave. ஓகே, செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டுருக்கோம். வரும்போது ஏதோ நிறுத்துகிற மாதிரி பார்த்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எதுக்கு எல்லாம் இது காட்டுறாங்க, என்ன மேட்ருன்னே யாருக்கும் தெரியறதில்ல. இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக கூட்டம் குறையவே குறையாதுங்க. எப்போ பார்த்தாலும் இந்த இடத்த யாராவது ஆக்குப்பை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டிக்கு பின்னாடியே திரும்பவும் லாக் ஆகிட்டோமா இருக்கணும். இதில் ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறதுக்கு இருக்குது. இப்போது இந்த திம்பம் இதெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்போது இது அந்த ரோடு வந்துட்டு அவ்வளோ சேஃப் கிடையாது. அதில் இருக்க ஹேர்பின் பென்ஸ் எல்லாம், அதுலேயும் வந்து 27 ஹேர்பின் பென்ஸ் தான் என்னமோ இருக்கும். அந்த ரோடே நேரோவாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த ஊட்டி ரோடு வந்துட்டு எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ஜென்ரலி நம்ம அந்த திம்பம்லாம் பார்த்தோம்னா பக்கத்து லேனுக்கு ஸ்விட்ச் ஆகி இந்த பக்கம் போவாங்க, டேர்ன் எடுப்பாங்க ஹேர்பின் பென்ட்லாம். அது வந்துட்டு சில சமயங்கள் இந்த சின்ன வண்டி வச்சுருக்கவங்க, லைக் ஆல்டோ மாதிரி காரில் வரவங்களாகட்டும், நம்மள மாதிரி பைக்கில் வரவங்களுக்காகட்டும், அது வந்துட்டு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிரும். இவங்க எந்த பக்கம் திருப்புவாங்க அப்படிங்கிறதே டவுட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மெயினாக அங்கே வெயிட் பண்ணி நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஊட்டி ரோடு வந்துட்டு ரொம்பவே சேஃப் தான். ஆனால் இது ஒரு பிளைண்ட் கார்னர் தாங்க, பார்த்தீங்களா? அந்த பக்கம் அந்த வண்டி வந்தது ஆக்சுவலாக அவங்க நோட்டீஸ் பண்ணால் மட்டும்ருந்தாங்கன்னா பயங்கரமாக போயிருந்துருக்கும். நானும் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலை. விட்டு சாத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கேப்பு கிடைக்க வேண்டியதாக இருக்குதுங்க ஒரு ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு. லிட்ரலி அந்த அண்ணா அங்கே ஸ்டாப் பண்ணார், எதிரில் வண்டி வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு ஒரு ஓவர்டேக் எடுக்க முடிஞ்சுச்சு. இங்கே வந்த உடனே டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, குளிர ஆரம்பிச்சிருச்சு, வேக ஆரம்பிச்சிருச்சு உள்ளே எல்லாம். இதுதான் இந்த செக் போஸ்ட்டு. நம்ம வரும்போது வந்துட்டு இந்த பாஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு இங்கே தான் செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கோவில் பாலத்தில் பார்த்தீங்கன்னா 11:30க்கெலாம் வந்துட்டு 10:30க்கு கிளம்பி நம்ம ஒரு 11 o'clock கிட்ட அந்த மாதிரி நம்ம அங்கேருந்து வெளியே வந்தோம். இப்போ டைம் கரெக்டாக 1:30 ஆச்சு. ஸோ லிட்ரலி நான் வந்துட்டு மேட்டுப்பாளையம் இறங்கிட்டேன். ஸோ 11:30 to 12 11 to 12, 12 to 1, 1 to 2, 2.5 மணி நேரம் நம்ம
கிட்டத்தட்ட கோத்தகிரி வர போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ புரியுதுங்களா, கோயம்புத்தூரில் இருக்கவங்கெல்லாம் மோஸ்ட்லி டீ குடிக்கிறதுக்கே ஏன் அங்கே போகிறாங்க அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் 3 hours இருந்தால் போதுங்க, அப் அண்ட் டவுன் 1.5 மணி நேரம், அங்கே ஒரு 15 minutes. சிம்பிளி யூ கேன் அக்காம்ப்ளிஷ் யுவர் கோல். ஓகேங்க, ஆக்சுவலாக இப்போது நான் கிளம்புனேன் இல்லையா கோவில்பாளையத்தில், எங்கள் வீட்டுக்கு நான் இப்போ போகிறதில்ல. இங்கே மேட்டுப்பாளையத்தில் இருக்க எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஸோ அங்கே போனோன்னா பாட்டி இருப்பாங்க. இருங்க, ஆக்சுவலாக வெயில் வந்து சுட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இப்போது ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது. ஏதாவது சர்பத்து கடை இருக்கான்னு பார்ப்போம். சர்பத்து கடை இருக்கா 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 அங்கே என்னடாண்ணா மழை பெய்யுதுன்னு வந்தோம். இங்கே பாருங்கள், வெயில் காயுது. சின்ன வயசுலேருந்தே இந்த ஊரில் இருக்கான்னு தான் பேர். ஆனால் இந்த ஊரில் ஒரு விஷயம் எங்கே இருக்குது, கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இங்கே எங்கேயோ ஒரு கடை, அங்கே ஒரு சர்பத்து கடை இருக்குது. இங்கே போ. அவ்வளோ தூரம் போயிட்டு வந்த டயர்டாக என்னன்னு தெரியல, அந்த சர்பத்தை வாங்கி நான் ஒன்று வாயில் வச்ச உடனே அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ டயர்டாக நான் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே போகிற வர வண்டியெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். ஸோ பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் ட்ராவல் அண்ட் பைக் ரைட்ஸ் அண்ட் டூரிங் இது சம்மந்தமான வீடியோஸ் நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. மேபி அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ரிலேட்டபுளாக இருக்கலாம். ஸோ டாட்டா, பை பாய்.